ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பிரண்டை வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டு கீரை வச்சுருக்கிறது, புதினா வச்சுருக்கிறது, அந்த மாதிரி இதில் வந்து சும்மா ஒரு 4-5 தண்டு வந்து நட்டு வச்சுருந்தேன். அது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும். இவ்வளோ வர்றதே பெரிய விஷயந்தான். எப்படியும் வந்து அப்பப்போ நல்லா கொழு கொழுன்னு தளைஞ்சி வந்துடும். நானும் ஒழிச்சிக்குவேன். இந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கைப்பிடி அளவுக்கு வருது. பிரண்டை வந்து பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நரம்பு எடுக்க தேவையில்லை, இலையோடு வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா முத்தி இருந்துச்சுன்னா தான் நரம்பு எடுக்கணும், இலை சேர்த்தக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி வந்து எப்படா வளரும் அப்படின்னு பார்த்து பறிச்சனால பிஞ்சாவே இது பண்ணிட்டேன். இளம் பிரண்டையாகவே இது பண்ணிட்டேன். அதனால வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு. இப்போ அதே கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் பத்தாதுங்கிறதுக்காக விட்டுட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் சின்ன வெங்காயமே கிடைக்காது, அதனால் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். காரத்துக்கு வந்து வரமிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு. நான் இவ்வளோ மிளகாய் போட்டுக்கினா இது கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்குது, அதனால தான். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து புளி நிறையா சேர்த்துவாங்க. நான் வந்து தக்காளி, புளி 2 ஈக்குவலாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து தக்காளியே போடாமல் புளி மட்டும் சேர்த்து அரைப்பாங்க, நல்ல புளிப்பாக. இப்போ வந்து தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினதும் கருவேப்பிலை வந்து ஏன்னா நமக்கு பிரண்டை கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்காது. பிரண்டை சட்னி மாதிரியும் இருக்கும், அதில் நம்ம நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக ஒரு சின்ன லெமனில் பாதி அந்த அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருங்க. பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கல, பூண்டு மட்டும் சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். வெங்காய தக்காளி பாதி வதங்கினாலே போதும். இப்போ வந்து பிரண்டை மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி கொட்டி வச்சுட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதை அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கெட்டியானா ரொம்ப கெட்டியாக கூட தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து இன்றைக்கி குதிரைவாலி ரைஸ் தான் வந்து வச்சுருந்தேன். அது கூட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு எப்பவும் போல் நல்லாயிருக்கும். நீங்கள் குதிரைவாலி, சாமை, ப்ரௌன் ரைஸு, தெனை இந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட வந்து ஏதாவது நல்லா புளிப்பாக, காரமாக அந்த மாதிரி சாப்பிட்டா தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி குதிரைவாலி இந்த மாதிரி வந்து ரைஸ்க்கெலாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைப்பாங்க. நான் வந்து அரைச்சி கெட்டியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு 4-5 நாள் அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து நான் தேங்காய் வந்து சேர்த்துக்கல. நீங்கள் அப்போவே சாப்பிட்ருவீங்க அப்படின்னா தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.